அஞ்சாம் மூணாம் பிற நாளைக்கு தெய்வத்தை வேண்டி மேற்கொண்டு என்ன செய்யணும், எப்படி போய் தாத்தாவை மீட்கணும்னு கேட்டுட்டா உடனடியா நாளைக்கே கூட பூதலோகத்துக்கு கிளம்பி போயிடலாம். 5 சுவடியும் எடுக்கிற வரைக்கும் தொல்லை கொடுத்த லீ எடுத்த பிறகு ஆளையே காணோம். நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டானா, இல்ல பெருசா ஏதாவது செய்யறதுக்காக பதுங்குறானா? எதுக்கும் அவன் விஷயத்துல கொஞ்சம் விழிப்போட இருக்கிறதே நல்லது. சரி, பாப்போம். ஐயோ மூசா, என்னை எதுவும் பண்ணிடாத, விட்டுடு விட்டுடு, நான் உன் வழிக்கு வரவே மாட்டேன், என்னை விட்டுடு. லீ எந்த சேட்டையுமே பண்ணலன்னு இப்பதான் நினைச்சேன், அதுக்குள்ள ஒன்னு அனுப்பிட்டானா? என்னை எதுவும் பண்ணிடாத, விட்டுடு. விடுறேன், ஆனா ஒரு நிபந்தனை. நீ நேரா பூதலோகம் போய் லீயோட உடம்புக்குள்ள புகுந்து அவனை நல்லவனா மாத்திரு, அப்படின்னா உன்னை விடுறேன். சரி, நான் நீ சொன்னபடி செய்யறேன். சரி, போய்விடு. உத்தரவை ஏற்கிறேன், வருகிறேன். டே மங்கி, இந்நேரத்துக்கு நாம் அனுப்பிய மெமரி ஸ்டார் சைத்தான் மூசா உடம்புல புகுந்து இருக்குமா? அதுல என்ன சந்தேகம்? சைத்தான் மூசாவோட உடம்புலயும் பூந்திருக்கும், அதனோட வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ மூசா இப்போ கெட்டவனா மாறி இருப்பானா? கண்டிப்பா. இன்னும் 2 நாள் கழிச்சு பூலோக பிபிசி நியூஸ்ல பாருங்க, மூசா மோஸ்ட் வாண்டட் இன்டர்நேஷனல் அக்யூஸ்டா மாறி இருப்பான். நிஜமாவா சொல்ற? நிஜமாத்தான் குருவே. நாம் அனுப்பின மெமரி ஸ்டார் சைத்தானோட பவர் அப்படி. நல்லவனை கெட்டவனா மாத்தோம், கெட்டவனை நல்லவனா மாத்தோம். ஏற்கனவே பூலோகம் நல்லவனை நல்லவனா வாழ விடாது. இப்போ நம்ம சைத்தான் வேற போய் மூசாவோட சேர்ந்து இருக்குது. இனி ஒரே கலைபரம் தான். என்ன குருவே, நம்ம சந்தோஷத்துக்கு எப்பவுமே குற்றுயிர் தானா? சைத்தான் போன வேகத்திலே செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்துருச்சே, என்னன்னு கேளுங்க. ஏய் மெமரி ஸ்டார் சைத்தானே, இட்ட கட்டளை நிறைவேற்றாமே ஏன் திரும்பி வந்துட்ட? உன்னை விட பலவானிடமிருந்து எனக்கு வேறொரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. என்ன விட பலவானா? எவன் அவன்? மூசா. உண்மை உனக்கும் தெரிஞ்சு போச்சா? டே மங்கி, வீணா உயிரை விரயம் பண்ணாதே, வாயை மூடு. அறிவு கிட்ட சைத்தானே, மூசா உனக்கிட்ட கட்டளை என்ன? வாயால் சொல்ல முடியாது, செய்து காட்டுகிறேன். செய்வனையெல்லாம் இப்படி எதிர்வினையாவே மாறி போகுது. சைத்தான் குருவோட உடம்புக்குள்ள புகுந்துருச்சே, இனி என்னென்னவெல்லாம் நடக்க போகுதோ. குருவே, குருவே, இருங்க. எனக்கு மயக்கமா? எதன் மீது மயக்கம்? யார் மீது மயக்கம்? நான் யார்? நீ யார்? நான் இப்போது எங்கே இருக்கிறேன்? ஐயோ குருவே, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நான் உனக்கு குருவா? இது என்ன குருகுலமா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த கொடுமையை எங்க போய் சொல்லுவேன்? தம்பி,
கேட்ட கேள்விக்கு பதில் சொல். நான் யார், நீ யார்? போதும் போதும் நிறுத்துங்க. தலையில கூட அடிபடல, வெறும் மயக்கம் போட்டு தான் விழுந்தீங்க. அதுக்குள்ள மூன்றாம் முறை ஸ்ரீதேவி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்களே. ஐயோ குருவே, உங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த மெமரி ஸ்டார் சைத்தான் உங்களை நல்லவரா மாத்திருச்சா? தம்பி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் பிறவையிலிருந்தே நல்லவன் தான், யாருக்குமே தீங்கிழைக்காதவன். தம்பி, வாடிய பயிரை காணும் போதெல்லாம் வாடுகின்ற வள்ளலார் வழியில் வந்தவன். வேத ஆகமங்களை கற்று அவை கூறும் அறநெறிப்படி வாழ்பவன். ஆகவே அடிப்படையில் நல்லவனான என்னை இன்னொருவர் மறுபடியும் எப்படி நல்லவனாக மாற்ற முடியும்? தம்பி, இது ஏதோ ஒரு மந்திரவாதி வீடு மாதிரி இருக்குது. நான் இங்கே எப்படி வந்தேன்? குருவே, உங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீங்க இப்படி அநியாயமா பேசுறது கேட்டு எனக்கு இப்போ மயக்கம் வந்துருச்சு. தம்பி தம்பி தம்பி, ஐயோ பாவம், யார் பெத்த பிள்ளையோ கையில் கையில் ஜலத்தை வைத்துக் கொண்டு மயங்கி போய் கிடக்கின்றானே. தம்பி, உன்னை அந்த தெய்வம் தான் காப்பாற்றணும். இந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தராவது கௌரிக்கு வேண்டாதவங்க இருக்கணும். அவங்கள வச்சு கௌரிக்கு மந்திர சக்தி எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த மந்திர சக்தியை கௌரியை விட்டு போக்குறது எப்படின்னு யோசிக்கலாம். அந்த வழியையும் கண்டுபிடிச்சிட்டா அவ சக்தியை போக்கடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சாவியும் நமக்கு தான், அந்த புதையலும் நமக்கு தான். இங்கேயே நின்று அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கௌரி, கால் வலிக்குது, கொஞ்சம் உட்காந்துட்டு போலாமா? கண்டிப்பா. என்னது, இவங்கள யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே போனா இவங்கள கௌரிக்கு வேண்டாதவங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க? மௌன விரதமா? நாங்க தான் உம்முன்னு இருக்கோம்ல, நீயாவது பாட்டு பாடலாம்ல. ஆமா, இந்த அம்மா பெரிய லதா மங்கேஷ்கர், பாடிட்டாலும். ஆமாண்டா, நான் லதா மங்கேஷ்கர் தான். இப்ப நான் பாட போறேன், நீ கேட்டா கேளு, இல்லனா காதை பொத்திக்கோ. சுட்டும் விழி சுடரே, சுட்டும் விழி சுடரே, ஐயோ என் இதயம் உன்னை சுற்றுதே. ஆடி வாய் தூட்டுட்டாளே. சட்டப்பையில் உன் பாடம். சந்தியா, முதல்ல பாட்டை நிறுத்து. திறமைய காட்ட விட மாட்டீங்களே. திறமையா? அடுத்ததா ஒரு மந்திரவாதி வரட்டும், ஒன்னு அவன் கிட்ட அனுப்பி வைக்கிறேன், அங்க உன் திறமையை காட்டு. ஐயோ, அந்த திறமைலாம் என்கிட்ட இல்லப்பா, அதெல்லாம் பாலுக்கு மட்டும் தான் இருக்கும். அப்படி 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 சொல்லுங்க. இந்த பால் இல்லனா உங்களால ஒரு சாவியை கூட டச் பண்ணிருக்க முடியாது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா ரொம்ப தான் எகிறியே. நீ இல்லனா எங்களால ஒரு சாவி கூட டச் பண்ணிருக்க முடியாதா? கௌரியோ கௌரியோட மந்திர சக்தியோ இல்லனா நீயோ இல்ல நாங்களும் இல்ல. கௌரி நம்மள எத்தனை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா. அவளோட மந்திர சக்தியால என்னவெல்லாம் பண்ணிருக்கா. இந்த 4 சாவியும் எப்படி நம்ம கைக்கு வந்துச்சு? எல்லாத்தையும் மறந்துட்டியா? அடிச்சி நிறுத்து, போதும் துதி பாடினது. என்னடி கௌரி கௌரி, பெரிய கௌரி, இவகிட்ட இருக்கிற மந்திர சக்தி இந்த நேரத்துக்கு ஏன் கிட்ட இருந்திருந்தா நான் 5 சாவிகளையும் எடுத்து புதையில இந்த நேரத்துக்கு எடுத்துருப்பேன். நீங்க எடுப்பீங்க சார், கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? நான் வாயை மூடுறது இருக்கட்டும், முதல்ல 5 சாவியை எடுத்து புதையிலையும் எடுத்து பங்கு போடுற வேலையை பார்ப்போம். ஐயோ, நகையை பணமா மாத்தி அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு நான் பல வகையில பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நிறுத்துங்க, நான் என்ன பெரிய ஜோக்கா சொல்லிட்டேன்
ஆளுக்கு கொக்கு கொக்குன்னு சிரிச்சுன்னு இருக்கீங்க. உனக்கு எப்படியோ எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ சொன்னது சூப்பர் ஜோக்கு. என்னது ஜோக்கா? பின்ன ஜோக் இல்லாம இந்த புதையலை நாங்க எடுத்து கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க போறோம். ஆமா, அப்படியே 50 பைசா கூட மெடல் கொடுப்பாங்க. அது வாங்கி மாட்டிக்கிட்டு டிவி கேமராக்கு விதவிதமா போஸ்ட் கொடுங்க. ஆமாண்டா, நாங்க கொடுக்க தான் போறோம். கௌரி, இவன்கிட்ட என்னடி பேச்சு? புதையலை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்க போறீங்களா? முதல்ல 5வது சாவிய கைக்கு கிடைக்கட்டும். புதையலை யார் எடுக்கிறாங்கன்னு அப்போ தெரியும். டேய் முட்டாள், புதையலை உங்க யாராலையும் எடுக்க முடியாதுடா. இது தெரியாம ஆளாளுக்கு பிளான் பண்றீங்களா? பிளானு இந்த குண்டு பாலு தான் நாம தேடி வந்த ஆளு. இவனை வச்சே இந்த கூட்டணியை காலி பண்ணிடுவோம். இல்லை இல்லை, இருக்கவே முடியாது. நீ சொல்ற அளவுக்கு நான் கெட்டவனாக இருந்திருக்கவே முடியாது. உண்மை உண்மை உண்மை. நான் சொல்றது அத்தனையும் உண்மை. நீங்க கெட்டவர். அடுத்தவங்க சந்தோஷத்தை அழிச்சு அவங்க வேதனையை வேடிக்கை பார்க்கிறவர், சதிகாரர், சண்டாளர். நானா? என்ன பாக்குறீங்க? பூலோகத்துல சின்ன சின்ன சூனிய வேலைகளை செய்துகிட்டு இருந்த நீங்க அங்க மூசா கிட்ட தோத்த பிறகு அவனை அழிக்கிறதுக்காக பூதலோகத்துக்கு வந்து அலாவுதீனை அழிக்கிறேன்னு மைதீன் கிட்டயே கபட நாடகம் ஆடி அந்த மைதீனியை சிறை பிடிச்ச சதிகாரர். கொல்லைப்புற வழியா பூதலோக ஆட்சியை பிடிச்ச அக்கிரமக்காரர். இங்க ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்துற சர்வாதிகாரி. போன நிமிஷம் வரைக்கும் மூசாவையும் அவன் குடும்பத்தையும் அழிக்க பகீரத பிரயத்தனம் பண்ண கல்லஞ்சக்காரர். மூசாவை கெட்டவனா மாத்துறதுக்காக நீங்க அனுப்பின மெமரி ஸ்டார் சைத்தான் திரும்ப வந்து உங்களை தாக்கினதுனால கெட்டவரான நீங்க நல்லவரா மாறி போயிட்டீங்க. நான் சொல்றது உங்களுக்கு பொய்யா தெரிஞ்சாலும் நானும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியன்ற உண்மை நல்லாவே தெரியும். போதும், நிறுத்து. ஒரு நல்லவன் கெட்டவனாக சித்தரிக்கப்பட்டு விட்டேன். யாரும் உங்களை அப்படி சித்தரிக்கல. உங்களோட சிருஷ்டியே அப்படித்தான். ஐயோ ஐயோ மங்கி தம்பி, நீ சொல்வது அத்தனை உண்மையா இருந்தா நான் இதுவரை செய்த பாவங்களுக்கு உடனடியா பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும். பிராயச்சித்தம் தேடணுமா? அது எப்படி? புரியவில்லை. முதலில் இருட்டு உலக சிறையில் அடைபட்டிருக்கும் மைதீனை விடுதலை செய்து அவரிடம் நான் மானசீகமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். பதுமைகளிடம் பேசி அலாவுதீனை விடுதலை செய்து அவரே மீண்டும் பூதலோக அரசனாக்க வேண்டும். பின் பூலோகம் போய் மூசாவை சந்தித்து அவன் கால்களை பிடித்துக் கொண்டு என்னை மன்னிக்கும்படி மன்றாட வேண்டும். அவர்களை எல்லாம் பூதலோகம் அனுப்பிட்டு காவிய கட்டிக்கிட்டு காசி ராமேஸ்வரம்னு புண்ணியத்தை தேடி புனித யாத்திரை போக வேண்டியதுதான். ஆமாங்கி தம்பி, சரியாக சொன்னாய். யோ லூசு, உனக்கு என்ன மர கலந்து போச்சா? வயதில் மூத்தவர்களை வாய்க்கு வந்தபடி வையாதே தம்பி. நீ இப்படி பேசினா வையாம என்னையா பண்றது? அந்த கால புராண இதிகாசங்கள்ல இருந்து இந்த கால லைவ் மேட்டர் வரைக்கும் கெட்டவன் கெட்டவனாவே தான் இருக்கான். ஏன் அப்படித்தான் இருக்கணும். நீ பாட்டுக்கு ஃபார்முலாவை மாத்தி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாதயா. இல்லை தம்பி, உன் கூற்றில் எனக்கு உடன்பாடில்லை. உண்மைகளை உணர்ந்த பின் திருந்தாவிடில் எனக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்காது. இனி என்னால் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க முடியாதப்பா, முடியாது. நான் போய் முதலில் மைதீனை விடுதலை செய்துவிட்டு பிறகு மீதி வேலைகளை பார்க்கிறேன். வருகிறேன் தம்பி, வருகிறேன். ஐயோ, இது என்னடா வில்லங்கமா போச்சு? ஐயோ குருவே, ஏன் இப்படி உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறீங்க? ஒரு கெட்டவன் நல்லவனா மாறினா அதோட அவன் கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதெல்லாம் கிளைமேக்ஸ்ல பாத்துக்கலாம். இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் ஓடி போய் உங்க உடல்ல பூந்திருக்கிற சைத்தானை எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு பட்லி கிட்ட கேட்டுட்டு வர்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இந்த சோஃபால உட்காருங்க. அதெல்லாம் முடியாது. ஏற்கனவே காலதாமதமாகி விட்டது. ஏன் இப்படி அடம் பிடிச்சு என்னையும் அழிக்க பாக்குறீங்க? தம்பி, என்னை கெடுத்ததில் பெரும் பங்கு உன்னைத்தான் சேரும் போல் தெரிகிறது. என்னோடு சேர்ந்து பாவங்களை செய்த நீ என்னோடு சேர்ந்து பிராயச்சித்தம் தேடிக்கொள். வா. கைய உடியா. உன்னைத்தான் சைத்தான் முடிச்சிருக்குது, என்னையுமா முடிச்சிருக்குது? தம்பி, முதியோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும். நான் வருகிறேன். இது முத்தி போன கேஸ்.
இதுகிட்ட இப்படி பேசக்கூடாது. மைதினிய விடுதலை பண்ண போற, முதல்ல உன்னை பிடிச்சிருக்கிற சைத்தான நான் விடுதலை பண்றேன். ஐயோ கடவுளே! கெட்டவனா இருக்கும்போது இத்தனை நாள் சமாளிச்சேன். நல்லவனா மாறின பிறகு 1 மணி நேரம் கூட சமாளிக்க முடியலையே. சீக்கிரம் குருவை கெட்டவனா மாத்தணும். மாத்துறேன்.